தேவ கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னா, உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாதரட்சையில இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. பாதரட்சனை எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு? அது நம்முடைய காலணி. காலணி அல்லது செருப்பு அப்படின்னு வச்சுக்குவோம். காலணி அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு ஒன்று. என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய கால்களுக்கு எந்த சேதம் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு காரியம். அந்த காலணியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெவ்வேறாக பயன்படுத்துவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும் பொழுது நம்மளுடைய காலணிகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பேட்டால இருந்து ஒரு ரப்பர் செருப்பு வாங்கிட்டாவே அது பெரிய ஒரு காரியமா இருக்கும்ல. அதை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் காட்டுவோம். அது ரொம்ப அவ்வளோதான் நம்மளால அப்போ முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசைனோட அல்லது பல வகையான மாடல் அப்படி இருக்குது. ஒரு நாள் இது மாதிரி தான் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஷூ வாங்குவதற்காக போனோம். எனக்கு தெரியாது ஷூலாம் இவ்வளோ விலைக்கெலாம் இருக்கும் அப்படின்ட்டு. பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அவ்வளோ விலை. அப்போ அதில் என்னுடைய மகனும் ஒரு ஷூ பார்த்துட்டு கேட்டான். அது நான் விலையை பார்த்தோன்னே சொன்னேன், இது என்னுடைய சம்பளமா அப்படின்னு சொன்னேன். அப்போ அது நமக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ கடைசியாக எனக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சதுன்னா 3000. ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்குறதுன்னா அது பெரிய காரியமாக இருந்துச்சு. அதுக்கே எனக்கு ரொம்ப விருப்பத்தோடு இல்லை, பட் இருந்தாலும் அது பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அதை வாங்கி தர சூழ்நிலையாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், பாதரட்சை பிள்ளைகள் எப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அது காலில் என்ன செய்யக்கூடாது, கடிச்சிடக்கூடாது. சில நேரம் நம்ம அது சரியான பொருளை சரியான காலணியை வாங்கலை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம காலுக்கு ஓவாது. அது என்ன செய்யும், நமக்கு அது ஒருவேளை பிரச்சனை தரும். அதை பயன்படுத்த முடியாமையே போயிடும். விலை உயர்ந்து கொடுத்து வாங்கி என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. சில நேரத்தில் சில காலணிகளில் என்ன செய்வாங்க, சிலர் எப்படி போடுவாங்கன்னா ஃப்ளாட்டாக போடுவாங்க, சில ஹீல்ஸ் வச்சு போடுவாங்க. இதே காலணி என்ன செய்யும், சிலருக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். சிலருக்கு இடுப்பு வலி வரும், சிலருக்கு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் வந்துடும், சிலருக்கு நீஸில் ப்ராப்ளம் வந்துடும், சிலருக்கு அந்த பாதமே என்ன செய்யும், ரொம்ப கடினமாக மாறிடும். நிறைய பிரச்சனை இருக்கிறது. என்னடா காலணி குறித்து இவ்வளோ பேசுகிறாங்களே இந்த சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னு சொன்னால், வேதாகமத்தில் காலணியை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 3 காரியங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். 3-4 இடங்களில என்ன செய்யுது அப்படின்னா, வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்குது. எங்க அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசுவா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே யோசுவாவுக்கு என்ன சொன்ன, சேனின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தார். ஆண்டோடைய பிரசனத்துல போகும்பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, காலணியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னன்னு சொன்னா, அவங்களுக்கே தெரியும், இன்னொரு இடத்துல நமக்கு காலணி குறித்து நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேக்கு சொல்லப்பட்டிருக்கோம். எங்க யாத்ராகமத்துல அது சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னா, ஆண்டுடைய பிரசனத்துல போகும்போது இந்த பாதரட்சை அல்லது காலணியை நம்ம என்ன செய்யணுமா, எடுத்துடணும். ஏன்னா அது ஆண்டவர் இருக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அநேக நேரங்கள் அதை நம்ம ரொம்ப சுலபமா எடுத்துக்கிறோம்ல. ஆனா நம்ம எவ்வளவுக்குள்ள ஆண்டவருடைய பரிசுத்தன்மையை உணர்கிறோன்றதை இந்த காலணி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த காலணி என்னது நமக்கு சொல்லி கொடுக்குற படம் எங்க இருக்குது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு எத்தனை வருடம், 40 வருடம் போயிருப்பாங்க. அவங்க காலணிகள் என்ன இல்லை, எந்த ஒரு பாதிப்பு இல்லை. நீங்களும் எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை வருஷம் ஒரு காரியத்தை ஒரு காலணியை பயன்படுத்துறோம்னு சொன்னா, அது ரொம்ப கம்மியான வருஷமா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா, அது பிஞ்சு போயிடும். சில நேரத்துல என்ன செய்யாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு 5 வயசுல வாங்கி கொடுத்த ஷூவை என்ன செய்ய முடியாது, நெக்ஸ்ட் இயரே போட முடியாது. ஏன்னா காலணி என்பது கரெக்டாக ஃபிட்டாக போடணும்ல. ரொம்ப லூஸாக போட்டால் அவுந்து விழுந்துடும், டைட்டாக போட்டால் நடக்க முடியாது. ஸோ அப்போனா இஸ்ரேல் மக்களுடைய காரியங்களை யோசித்து பாருங்க. அவங்க போட்ட 40 வருஷம் ஒரே காலனியான்னு ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களை நடத்தினார்.
இப்போ இந்த காலனி நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களுக்கு நமக்கு தான் ஆண்டவர் நடத்துவார். நீங்களும் நாங்களும் நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் கூட அநேக பொருட்கள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு, அநேக வருடங்களாக பயன்படுத்திட்டு இருக்கோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த ஸ்டவ் வாங்கி 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சும்பாங்க. சிலர் நாங்கள் இந்த மிக்சி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவர் நடத்துவார். நம்ம போன வருஷம் தான் வாங்கினோம், அந்த மிக்சி இப்போ என்ன செய்யலை, ஓடலை அப்படின்ட்டு சொல்லி சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். எப்படி இஸ்ரேல் மக்களை அந்த பாதரட்சியை வைத்து வழி நடத்தினாலும் அது நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம். அவங்களுக்கு அன்னைக்கு அந்த பாதரட்சி தேவைப்படுச்சு, ஏன்னா அவங்க பிரயாணமாக போனதுனால. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அநேக பொருட்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற காரியங்களை குறித்து என்ன செய்யணுமா, நம்ம நன்றியுள்ளவர்களாக ஆண்டவருடைய பாதத்தில் நன்றியோடு ஜெபித்து காரியங்களை செய்வோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை நடத்துவார். சரி, இந்த 2 பாதரட்சி அல்லது இந்த காலணிகளை குறித்து படித்தோம். இன்னொரு இடத்துல ஒரு முக்கியமான காலணி குறித்து சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியமானது. அந்த காலணிகள் அல்லது முன்னாடி நான் படித்த காலணிகள் காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலணி. என்ன காலணி அப்படின்னு, என்ன பாதரட்சி அப்படின்னு சொன்னா, ஆயத்தம் என்னும் பாதரட்சி நம்ம போட்டுக்கணும். இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்படுது. சமாதானம் என்னும் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்தவர்களாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இராணுவத்தை பற்றி ஒரு போர்வினை செய்வான், பாதரட்சியை ரொம்ப போட்டுட்டு வெயிட் பண்ணுவான். ஏன்னு சொன்னா அவன் எப்போதும் என்னது ரொம்ப ஆயத்தமா இருப்பான். இங்க பவுல் அப்போஸ்தலன் அப்படிதான் உங்களை என்னையும் ஒப்பிடுகிறார். ஒரு போர் வீரர்களுக்கு உங்களை என்னையும் ஒப்பிடுகிறார். ஏன்னு சொன்னா நம்ம சாத்தானை எதிர்த்து போராடுகிறோம். சாத்தானை எதிர்த்து நம்முடைய போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் என்ன, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி நம்ம கால்களை தொடுத்தவர்களாக இருக்கணும். ஏன்னா சாத்தான் எப்போ நமக்கு பிரச்சனை தந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தமா இருக்கணும். அவனை எதிர்த்து போராடுவதற்கான வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வோம்? வேத வசனங்கள் மூலமாகவும் அவனோடு கூட ஜெபிக்கிறதன் மூலமாக நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். சமாதானத்தரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும், சாத்தானை வெல்லுகிற சாதனையாளர்களாக நம்ம மாற முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதற்கு நம்மகிட்ட என்ன இருக்கணுமா, ஆயத்தம். எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்பவுமே என்ன இருக்கோமா, ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாதரட்சி குறித்து உங்களோடு கூட தேவன் இந்த வேளையில பேசுகிறார். நம்ம காலணிகள் அணியும் பொழுது ஆண்டவர் எப்படி நமக்கு நன்மை உண்டாக ஆயத்தம் ஒன்றும் இந்த பாதரட்சியை நம்ம தொடுத்து நிற்போம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எது குறித்தும் பயம் இல்லை, எது குறித்தும் கவலை இல்லை. எங்க முள்ளுல ஓடச்சோனாலும் ஓடலாம், கல் மேல ஓடச்சோனாலும் ஓடலாம், மணல் மேல வேணாலும் நமக்கு தைரியமா போகும். ஏன்னா நம்ம காலில் என்ன இருக்கு, பாதரட்சி இருக்கு. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய சோதனைகள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் எல்லாத்தின் மத்தியிலும் ஆயத்தப்பட்டவர்களாக, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக, சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை உடையவர்களாக நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுமா, ஆயத்தமா இருக்கணும். எல்லா பிரச்சனை மத்தியிலும் நம்ம சமாதானம் இருக்க கற்றுக்கொள்ளணும். அப்படின்னு நம்ம ஆயத்தமா இருக்கோம்னு சொன்னா ஆண்டுடைய வருகையில அவரை சந்திப்பதை நம்ம என்ன செய்யலாம், முகமுகமாய் சந்திக்கிற பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கத்தையும் உடையவரே, பரலோக தந்தையே, நீர் எங்களை ஒரு நாளும் மறவாதபடிக்கு பாதுகாத்து வருகிற அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இரவுல நல்ல நித்திரை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாளையும் கூட ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே எங்கள் பெயர்களை பதிவு செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கைட்டு செய்திருக்கிற எல்லா காரியங்களையும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய பாதரட்சியை குறித்து நாங்கள் படித்தோம் சுவாமி. நீ இருக்கிற இடத்துல நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் படித்தோம். இதை எங்களை எப்படி வழி நடத்துகிறீர் என்று ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படித்திருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆயத்தம் வேண்டும், பாதரட்சியை நாங்கள் அணிந்தவர்களாக தொடுத்து கொண்டவர்களாக இருக்க நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் விட்டு அகற்றி ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாக, உடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. சாத்தானை எடுத்து போராடுகிற இந்த போர்க்களத்துல அவனை ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை எங்களுக்கு ஆயத்தமாக நாங்கள் தொடுத்துக்கொள்ள நீங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க ராஜா. இதோ நீர் வரும் பொழுது இவருக்காக காத்திருந்தோம். இவரே எங்கள் இரட்சகர்,
இவரில் களி கூறுவோம் என்று சொல்லி அந்த கூட்டத்துல நாங்களும் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளும் என்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் இருக்க நீர் கிருபை செய்தல் வேண்டுமா இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜென்ல பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.